ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் ஆர்மி. இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் 52. கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா Jan 25 ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் வேகன்சி 90 இருக்குது. சேலரி வந்து ₹56,100 to 2,50,000. இது ஆர்மியில் இந்த ஸ்டார்ட்லேருந்து ஹையஸ்ட் சேலரி வந்து 2,50,000. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் June 13, 2024. அப்ளை மோட் வந்து ஆன்லைன் joinindianarmy.nic.in அந்த வெப்சைட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10+2 ஆல்ரெடி பார்த்தது போல் +2. ஸோ 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து 60% மார்க்ஸ் வந்து உங்களோட அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் குரூப் அதில் வந்து 60% மார்க்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் அப்பியர்ட் இன் JEE. அதில் வந்து மெயின்ஸ் வந்து 2024 வந்து அப்பியர் ஆகிருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்துங்க, மினிமம் வந்து 16.5 அது கீழே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து 19.5. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்க கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட பர்த் டேட் அது வந்து 2nd July 2005 அதுலேருந்து 1st July 2008 அந்த 2 டேட்டுக்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, ஃப்ரீயாகவே எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். செகண்ட் வந்து SSB இன்டர்வியூ இருக்கும். பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க அந்த PDF வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பெர்மனன்ட் கமிஷன். இது வந்து பெர்மனன்ட் ஜாப். அக்னிவீர், அக்னிவாயு அந்த மாதிரி 4 years வந்து ஜாப் கிடையாது. நீங்கள் இந்தியன் ஆர்மியில் செலக்ட் ஆனீங்கன்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக வந்து பெர்மனன்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கும். எலிஜிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல். ஸோ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அது வந்து 16.5 இயர்ஸ்லேருந்து 19.5 இயர்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும். டேட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பேஜ்லேயே சொல்லிட்டேன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து 60% வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அதில் இருக்கணும். அதோடு சேர்த்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹவ் அப்பியர்ட் இன் JEE மெயின்ஸ் 2024. இது முக்கியமானது. ஸோ JEE நீங்கள் அப்பியர் ஆகலைன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வேணாம். டோட்டல் வேகன்சி 90 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கமிஷன் வந்து பெர்மனெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 years ஆஃப் த கோர்ஸ். ஸோ 4 years வந்து உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனெண்ட்டான ரேங்க் இருக்கும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் அதுதான் வந்து உங்களோட ரேங்க்கு. ட்ரைனிங் வந்து டோட்டல் ட்ரைனிங் வில் பி 4 years. டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்குது. Phase 1, Phase 2 அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இன்டகிரேட்டட் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அட் CME பூனேயில் இருக்கும். அப்புறம் செகந்திராபாத் இந்த மாதிரி ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். Phase 2 பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் அண்ட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அது வந்து 1 year வந்து டேராடூனில் இருக்கும். ஸோ 4 years வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். அதோடு சேர்த்து இந்தியன் ஆர்மியில் வந்து பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 13,940 2021 அந்த இயர் படி. பட் உங்கள்கிட்ட வந்து அதை வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு ஃப்ரீ தான் அது. இந்த அமௌண்ட் வந்து பெர் வீக் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா இருக்குது. சேலரி ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொன்னது போல் அந்த பேசிக் சேலரி ஸ்டார்டிங் சேலரியிலேருந்து ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 2,50,000 ஃபிக்ஸ்டு. ஸ்டார்டிங் சேலரி வந்து 56,100 அந்த ரேஞ்சில் இருக்கும். ரேங்க் வந்து இனிஷியலாக வந்து லெஃப்டினன்ட், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா COAS லெவல் வந்து 18, இனிஷியல் லெவல் வந்து 10 இருக்கும். ரேங்க்கும் அதே தான், லெஃப்டினன்ட்லேருந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த COAS. இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும் அந்த கேடன் ட்ரைனிங் பீரியடில். ஸ்டைஃபன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 56,100. சேலரியோடு சேர்த்து நிறைய அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. யூனிஃபார்ம் அலவன்ஸ், ரேஷன், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் அலவன்சஸ் இருக்குது. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வேரியஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஹவு டு அப்ளை. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் அதோட மார்க் ஷீட் ஒரிஜினல், அதுக்கப்புறம் 12th சர்டிஃபிகேட் அதோட மார்க் ஷீட்டு, அப்புறம் ID ப்ரூஃப் அது ஒரிஜினல், காப்பி ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் JEE இது முக்கியம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங். இனிஷியல் நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கான்னு. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன், இந்த JEE மெயின்ஸில் அப்பியரன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே கரெக்டாக இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் ரவுண்ட் இருக்கும். 2 stage செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 1 செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 1லே வந்து ஃபெயில் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து அப்பயே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக வந்து 5 days வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ 12th முடிச்சு இதில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில் வந்து வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பூனேயில் பார்த்தீங்கன்னா சிவில் மெக் இருக்கும். MCTE MHOW அதில் பார்த்தீங்கன்னா IT டெலிகாம் இருக்கும். செகந்திராபாத்தில் எலக்ட்ரிக்கல்
அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கும். டாக்குமெண்ட்டோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 13 மேலேருந்து 13 ஜூன். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டமில் அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷனில் இந்த பட்டன் இருக்கும், அப்ளை நவ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் இண்டியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இந்த கேப்சா ஃபில் பண்ணுங்கள். கேப்ஸில் இருக்கிறத கரெக்டாக டைப் பண்ணணும். ஸ்மால் லெட்டரை டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போகாது. கீழே வந்தீங்கன்னா இந்த அக்னிவீர் என்ரோல்மெண்ட், இது வந்து 4 இயர்ஸ்க்கு. மேலே தான் வந்து ஆஃபீஸர் செலெக்ஷன், இந்த ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த லாகின் பேஜ் இருக்குது. இனிஷியலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அதோட சைஸ், ஆதார் கார்டு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சரோட ஸ்கேன் காப்பி 5 to 10 KB சைஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஃபோட்டோ, அதோட சைஸ் 5 to 20 KB. அப்புறம் ஆதார் லிங்க்டு மொபைல், உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் தான் நீங்கள் வெரிஃபை பண்ண முடியும். அப்புறம் ஆக்டிவ் இமெயில் ஐடி, மார்க் ஷீட், அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ அதை வந்து டிஜிலாக்கர்ன்ற ஆப் வழியாக தான் ஃபெச் பண்ணி எடுக்கும். ஸோ டிஜிலாக்கரில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் அதில் லிங்க் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வர அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கேட்டுக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 13க்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்புறம் ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ணுற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து இமெயில் அப்புறம் மொபைல் கம்யூனிகேஷன் வரும். அதை செக் பண்ணி நீங்கள் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் வந்து ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிக்கிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.